வாழ்க்கையின் அச்சாரமே தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஆசீர்வாதங்களும் தேவன் அவருடைய வார்த்தையிலே உண்டாக்கினார். சந்தேகம் இருந்தால் ஆதியாகமம் 1 நீங்கள் வாசித்து பாருங்கள். 8 முறை பேசுகிறார் தேவாதி தேவன். எத்தனை முறை? 8 முறை பேசுகிறார். ஒவ்வொரு முறை பேசும் பொழுதும் ஒவ்வொரு காரியம் உண்டாகிறது, நடைபெறுகிறது. இன்றைக்கு நாம் பேசுகிறோம், என்ன பேசுறன்னே தெரியல, என்ன ஜெபிக்கிறன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஜெபத்தில் வரும் பொழுது வீண் வார்த்தைகளை என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஒரு கலெக்டர் கிட்ட போகும்போது உங்க வீட்டில் ஏதோ சொந்தக்காரங்கிட்ட உட்காந்து மணிக்கணக்கா பேசுற மாதிரி பேச முடியாது. ஏன்னா அவருக்கு டைம் கிடையாது. ஏன்னா அவர் ஒரு விஐபி. அதனால நீங்க அவர்கிட்ட உங்களுக்கு 5 நிமிடம் தான் டைம் கொடுப்பார்கள். அந்த 5 நிமிடத்தில் என்ன பேச வேண்டும் என்பதை இங்கிருந்தே முடிவு செய்து விட்டு தான் நாங்கள் போய் பேச முடியும். நம்ம தெருமுனையில் உட்காந்து பேசுற மாதிரி பேச முடியாது. கலெக்டர் பேசும்போது அவ்வளவு ஒரு கரெக்டா போகும் பொழுது வானத்தையும் பூமியும் படுத்த தேவனிடத்தில் பேசுவதற்கு ஒரு பாஷை வைத்திருக்கிறார். அந்த பாஷைக்கு ஆதியிலே வார்த்தை இருந்தது. இந்த வார்த்தையை எடுத்து கொண்டு போய் அவரிடத்திலே நீங்கள் பேசுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயம் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அப்ப கடவுளுடைய வார்த்தை ஆண்டவர்கிட்ட ராத்திரியெல்லாம் பேசணும், அமாவாசை முழுவதும் பேசியும் பௌர்ணமி முழுவதும் பேசினாலும் ஆண்டவர் அந்த வார்த்தைக்கு செவியை சாய்க்க மாட்டார். ஏன்னா அவர் ஒரு கண்டிஷன் உள்ள ஒரு தேவாதி தேவன். நம்மளாம் நினைக்கிறோங்க நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பேசினா ஆண்டவர் மாறிடுவாரு அப்படின்னு. ஆண்டவர் சொல்றாரு, நான் மனம் மாறுவதற்கு மனுபுத்திரன் அல்ல, நான் கர்த்தர் மாறாதவர். மாற்றம் ஆண்டவருக்கு தேவை. மாற்றம் யாருக்கு தேவை? நீங்க மாறிக்கங்க. நீங்க வார்த்தையின்படி பேச மாறுங்க. நீங்க வார்த்தையின்படி சிந்திக்க விரும்புங்கள்.